ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். இதை வந்து டைப்பு 1ல் வந்து எஸ்விஓசிஏ அப்படின்னு சென்டென்ஸ் பேட்டர்னில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷில். அடுத்தது வந்து நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். அது 2வது டைப்பில் வந்து அதை தமிழ்லேயே விரிவான வாக்கியமாக இதை மாற்றி எழுதி அதை வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு அது 2வது வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இப்போ வந்து நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். இதை வந்து 3வது ஒரு முறையில் வந்து எப்படி வந்து இங்கிலீஷில் இணைச்சி இந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் எழுதலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நீ கொடுத்த புத்தகத்தை நான் படித்து விட்டேன். இதை வந்து 2 சென்டென்ஸாக இங்கிலீஷில் எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த முறையில் அந்த டைப் 3ல் நான் அந்த புத்தகத்தை படித்து விட்டேன். நான் அந்த புத்தகத்தை இப்படி எழுதிங்க. ஐ ஹேவ் ரெட் த புக். இது ஒரு சென்டென்ஸு. இது ஒன்றாவது சென்டென்ஸ். 2. அடுத்தது வந்து நீ அந்த புத்தகத்தை கொடுத்தாய். நீ கொடுத்த புத்தகத்தை இதை வந்து அந்த சென்டென்ஸை நீ அந்த புத்தகத்தை கொடுத்தாய் அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி எழுதிங்க? யூ கேவ் த புக் இப்படின்னு 2 சென்டென்ஸாக எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த 2 இங்கிலீஷ் சென்டென்ஸையும் இப்படி ஒன்று பக்கமாக இப்படி எழுதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் ரெட் த புக். You gave the book. இப்படி பக்கமாக ஒரு சென்டென்ஸுக்கு பக்கம் இன்னொரு சென்டென்ஸை இப்படி இங்கிலீஷ் சென்டென்ஸையும் ஒன்று பக்கம் எழுதிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த மொதல் சென்டென்ஸில் ஐ ஹேவ் ரெட் த புக்குன்ற பொது நபர்னால பொதுவாக 2 சென்டென்ஸில் வரல. 2 சென்டென்ஸ்லேயும் ஒரு சொல் வருதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் ஐ இருக்குது. இந்த சென்டென்ஸில் ஒப்பிட்டு பாருங்கள், இந்த ஐ இல்லை, இது பொது நபர் இல்லை. ஹேவ் ரெட் இது வெர்பு, இதெல்லாம் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஆப்ஜெக்ட் த புக்கு. இந்த சென்டென்ஸில் புக்குன்னு இருக்குது, இந்த சென்டென்ஸில் அதே புக்கு திரும்பி வருது. அப்போது இந்த சென்டென்ஸ்லேயும் வரணும், அந்த சென்டென்ஸ்லையும் வரணும். அதுதான் வந்து பொது நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு பொருள் வந்து 2 சென்டென்ஸில் பொதுவாக வருது. இந்த சென்டென்ஸில் ஐ ஹேவ் ரெட் த புக் எஸ்விஓ சப்ஜெக்ட், ஐ ஹேவ் ரெட் வெர்பு, த புக் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இடத்துல புக்கு வருது. அதே ஹி கேவ் த புக் இந்த சென்டென்ஸ் இது சப்ஜெக்ட்டு, ஹேவ் வெர்பு, த புக் ஆப்ஜெக்ட். இந்த சென்டென்ஸில் அதே ஆப்ஜெக்ட் வருது. அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்டு முதல் சென்டென்ஸில் வர ஆப்ஜெக்ட்டும் இது 2ம் இந்த சென்டென்ஸில் வர புக்கும் இந்த சென்டென்ஸில் வர புக்கும் பொதுவாக வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுன்னா இந்த புக்கை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக நம்ம 2வது சென்டென்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 2வது சென்டென்ஸுக்கு முன்னாடி விச் அப்படின்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ், எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ். விச்சின்னு போட்டுட்டு ஃபைனலாக இப்படி எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹேவ் ரெட் த புக் which you gave. வந்துருச்சுங்களா? ஐ ஹேவ் ரெட் த புக் which you gave. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.